இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 42 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 11 ஜனவரி 2024. ஓகே, இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு பதிவஞ்சல் தபால் மூலமாக வந்து அடுத்த மாதம் 11 ஜனவரிக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் என்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, உதவியாளருடன் இணைந்த தகவல் பதிவேற்றுனர் பதவிக்கான காலி பணியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வேலைக்கு முன் அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க. கணினி இயக்குவதில் குறைந்தபட்சம் 1 வருடம் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 42 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 11 ஜனவரி 2024. ஸோ அந்த தேதிக்குள்ள வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,916 ரூபாய் வந்து மாதம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் கணினி பட்டய படிப்பு முடித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உயர்நிலை தட்டச்சில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து வழங்குறாங்க. டெம்பரரி பேஸில் தான் வந்து நீங்கள் இந்த வேலையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.